அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் சிந்தனை. ரமலான் மாதம் நன்மைகளை அள்ளித்தரும் வசந்த காலம். ஒரு நாளில் இந்த 3 நேரங்களை மட்டும் எக்காரணம் கொண்டு வீணாக்காதீர்கள். பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் நேரம் இஃப்தாருக்கு முன். நோன்பு திறப்பதற்கு முன்னுள்ள நேரத்தை வீணாக்காமல், கைபேசியில் கழிக்காமல் முழுமையாக துவாக்களுக்காக ஒதுக்குங்கள். நோன்பாளி இஃப்தார் வேளையில் கேட்கும் துவாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் மறுக்கப்படுவதில்லை. இறையருள் பொழியும் நேரம் ஷஹர் நேரம். இரவின் இறுதி பகுதியை உறக்கத்திலே கழிக்காமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடன் உரையாடும் தனிமை நேரமாக மாற்றுங்கள். இந்த நேரத்தில் கேட்கப்படும் பாவ மன்னிப்பும் இஸ்திஃபார், தஹஜ்ஜுத் தொழுகையும் உங்கள் வாழ்வின் தடைகளை நீக்க வல்லவை. பரக்கத்து நிறைந்த காலை நேரம் ஃபஜருக்கு பின். ஃபஜர் தொழுகை முடிந்ததுமே உறங்கச் செல்லாமல் சூரியன் உதிக்கும் வரை இஷ்ராக். உங்கள் தொழுகை இடத்திலே அமர்ந்து திக்ருகளையும் குர்ஆன் ஓதுவதிலும் ஈடுபடுத்தி அந்த நாள் முழுவதற்கும் உங்களுக்கு மன அமைதியும் வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை தரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.